நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? நான் உங்க ஃபாதர் ஹஸ்பண்ட். ஐசி சார், அவங்க இப்ப எப்படி சார் இருக்காங்க? அவங்களுக்கு இம்மிடியட்டா டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். டாக்டர், என்ன சொல்றீங்க? டயாலிசிஸ் பண்ணணுமா? ஆமா, அவங்களோட 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டாக்டர், டயாலிசிஸ் எதுவும் பண்ணாம வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதா? அவங்க அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டாங்க. டயாலிசிஸ்ங்கிறது ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. ஒன்றும் பயப்படாதீங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது இப்போ ரொம்ப சாதாரண விஷயமா போயிடுச்சு. ஆனா உடனே ஒரு டோனரை கண்டுபிடிங்க. பேஷண்ட்டோட பிளட் குரூப்பு பி நெகட்டிவ். ஸோ அவங்க ரிலேஷன்ஸ்ல யாராவது டோனர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். டாக்டர், என் பொண்ணுக்கு எப்படி கிட்னி ஃபெயில் ஆச்சு? அதுக்கான சரியான ரீசன் இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் கிட்னி ஃபெயிலியர்னு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்க பொண்ணு ஜெயந்திக்கு ஹை பிபி ரொம்ப நாளா இருக்கு. அதை நீங்க கண்டுக்காம விட்டதுனால தான் அது கிட்னியவே பாதிச்சிருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாளா இருக்கு. சரி, நான் போய் டயாலிசிஸ் பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்றேன். சில லீகல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து சைன் பண்ணுங்க. எல்லாம் என்னாலதான் சார் வந்துச்சு. எல்லாம் என்னாலதான் வந்துச்சு. இந்த கையை நீட்டி ஜெயந்தியை நான் அடிக்கலன்னா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சொல்லுங்க. மாப்பிள்ள, தைரியமா இருங்க. என்ன சொல்றீங்க? அதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க? இவ்வளவு கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு பாத்தீங்களா? இப்படி நடக்கலன்னா ஜெயந்தி கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க, நீங்க தைரியமா இருக்கணும். நீங்க போய் ஆக வேண்டிய ப்ரொசீஜர் பாருங்க. போங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, அமலா எங்க? என்ன சார், என்ன கேட்டீங்க? ஒன்னும் இல்ல, அமலா எங்கன்னு கேட்ட மாப்பிள்ள. அமலா பக்கத்துல
கோயிலுக்கு போயிருக்கா சார், வந்துருவா. மாப்பிள்ள நீங்க பதட்டப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். நீங்க போய் ஆக வேண்டியது பாருங்க, போங்க. போங்க மாப்பிள்ள. நினைச்சு பார்க்கலாமா, இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கல. அம்மாடி, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. நீ எதுவும் சொல்லிடாதம்மா, அவரை தாங்கிக்க மாட்டா. சரி, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன? அழாதம்மா, அழாத. அம்மா அம்மாக்கு ஒண்ணு இல்ல ராஜா, ஒண்ணு ஆகாது. இங்க பாரு, அழக்கூடாது. அம்மலா அழக்கூடாது, ஒன்னும் ஆகாது. தைரியமா இரு. நீ போய் அம்மாவை பாரு, போமா போ. கண்ணை தொடச்சிட்டு போ. அம்மாக்கு எதிர்க்க அழக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. நீ போய் அம்மாவை பாரு, போமா போ. கண்ணை தொடச்சிட்டு போ. அம்மாக்கு எதிர்க்க அழக்கூடாது. என்னம்மா, என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்படி அழற? ஒரு சின்ன மயக்கம் தானே. நான் நல்லா தான் இருக்கேன், சும்மா அழாதமலா. கமான். எங்க உங்க அப்பா? அப்பா, நீங்க எப்பப்பா வந்தீங்க? நான் இப்பதாம்மா வந்தேன். என்ன அமலா, எதுக்கு தாத்தாவை தொந்தரவு பண்ண? எனக்கு ஒண்ணு இல்லப்பா, காலையில இருந்து சரியா சாப்பிடலையா, அதான். தெரியுமா, எனக்கு எல்லா விஷயமே தெரியும். டாக்டர்ஸ் ஒரு 2-3 டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம இங்க இருந்தா பெட்டர்னு தோணுது. எதுக்குப்பா டெஸ்ட் எல்லாம்? ஏதாவது ஒரு பேஷண்ட் கிடைச்சா போதுமே, இருக்கிற டெஸ்ட் எல்லாம் எடுத்துருவாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். இருமா அப்படி சொல்ல முடியாதுமா. நீங்க ஒரு நாள் ரெஸ்ட் இருந்தா கூட போதும்னு சொல்றாங்க. அந்த ரெஸ்ட் வீட்ல போய் எடுக்கலாமே. வாங்கப்பா போலாம். ஜெயந்தி, ஜெயந்தி, டாக்டர்கிட்ட நான் பேசித்தான் வந்தேன். அவர் உன்னை 2-3 நாளைக்கு இங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. உன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா நீ ரொம்ப டயர்டா இருக்கன்னு? என் டயர்ட்னஸ்க்கு காரணம் உங்களுக்கு தெரியாது, அது நீங்க தானே. தப்புதான் ஜெயந்தி, நான் பண்ணது தப்புதான். அந்த நேரத்துல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல ஜெயந்தி. பெத்த பொண்ணு முன்னாடி நீ அப்படி பேசினத என்னால தாங்கிக்க முடியல ஜெயந்தி. அதான் பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமான மனுஷன் இல்ல. என்ன புரிஞ்சுக்க ஜெயந்தி, என்ன மன்னிச்சிரு.
என்னை மன்னிச்சிரு ஜெயந்தி. இனிமே நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். இனிமே நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். உனக்கு ஏதாவது சாப்பிட வேணா சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன வேணும் சொல்லு. அமலா, ஜெயந்தி 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 என்னம்மா ரெஸ்ட் எடுமா நீ? என்னம்மா எதுக்கு இப்படி எல்லாரும் பயப்படுறீங்க? நான் என்னமோ நாளைக்கே செத்து போயிடுற மாதிரி. ஜெயந்தி என்ன வார்த்தை பேசுற நீ? என்னப்பா? என்ன என் உடம்புக்கு? ஒண்ணும் இல்லம்மா, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. அமலா, அமலா, என்ன? எனக்கு என்ன? உனக்கு என்னமா? உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ நல்லதமா இருக்க. இல்ல, நீ போய் சொல்ற. என்ன என் உடம்புக்கு? ஐயோ அம்மா, யூ பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் மா. உனக்கு ஒண்ணுமே இல்ல. போய் சொல்ற. இல்லம்மா. என்னங்க என் உடம்புக்கு என்ன? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்னவா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். உனக்கு ஒண்ணு இல்ல ஜெயந்தி. அதான் எல்லாரும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இதப்பா, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நான் போய் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். என்னங்க? அமலா, என்னம்மா? அம்மா, உனக்கு மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் இல்லைல்ல? நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வரேன். அமலா, அமலா. என்னப்பா? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. என்ன எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறீங்க? ஒன்னும் மறைக்கலம்மா. என்னப்பா? ஏம்மா ஜெயந்தி, உங்ககிட்ட நான் எதையாவது மறைச்சிருக்கேனாம்மா? பார், மாப்பிள்ள முதல் தடவையா உன்னை கை நீட்டி அடிச்சிட்டார் இல்லையா? அதுக்காக எவ்வளவு வேதனைப்படுறாரு, வருத்தப்படுறாரு தெரியுமா? பாவமா அவர். அதை கேட்டு அமலா எவ்வளவு அப்செட் ஆயிட்டா பத்தியா? அதனால தான் ஒரு மாதிரி இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் செஞ்ச பாவம் தாம்மா. நீங்க என்னப்பா பாவம் செஞ்சீங்க? என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ நீ பேசாம ரெஸ்ட் எடு. நான் உன்னோடயே இருக்கேன். வா வாமா, வாமா, வா படுத்துக்க. வா. நான் பிரபாகர் அமலா வந்த உடனே வீட்டுக்கு போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா எதுக்குப்பா? ஆமாம்மா, 2-3 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க உன்னை பார்க்கணும்னு. அவங்களுக்கு வந்து பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? நீ உட்காரு, உட்காருமா. ஜெயந்தி, ரிலாக்ஸ் பண்ணு, படுத்துக்கம்மா. ஹலோ,
ஹலோ டாக்டர், நான் ஷாலினி பேசுறேன். சொல்லு ஷாலினி, ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? ஏன்னா இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல டாக்டர். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்ன ஷாலினி, என்னாச்சு? ஹாஸ்டல் ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல டாக்டர். ஜெயந்தி அம்மாவுக்கு தான் ப்ராப்ளம். ஜெயந்திக்கா? ஜெயந்திக்கு என்னாச்சு? ஜெயந்தி அம்மாவுக்கு ரீனல் ப்ராப்ளம். 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தாத்தா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அம்மா மெடிக்கல் கிராஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? அப்படியா? எனக்கு உடனே ஜெயந்தி அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கணுமா? கட்டாயம் நீ போய் பார்க்கணும். ஆனா அங்க அமலா அண்ணி இருப்பாங்களே, அவங்க என்கிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியலையே. வீட்டுக்கு போன என்ன அம்மாவும் அண்ணியும் தான் விரட்டி விட்டாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன பார்க்க விடுவாங்களா? அதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாதம்மா. கர்னல் சார் அங்கதானே இருக்காரு. நீ வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தானே அவர் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. கவலைப்படாதம்மா, ஜெயந்திக்கு ஒன்றும் ஆகாது. நீ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஈவினிங் நான் வந்து பார்க்குறேன். சரிங்க டாக்டர், நான் போய் பார்க்கறேன். ஓகேம்மா.